ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து பாயில் பண்ண எக்கை ஆட் பண்ணி எக்கோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எக்கை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் விடுறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி மசாலா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி மசங்கி வர ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க 150 ml தயிரை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு கிரேவியோட மசாலா வடை போகிற வரைக்கும் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்சுட்டு இருக்கிறோம். நான் இந்த சைடில் சாப்பாட்டுக்காக சுடு தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நான் 1/2 hour ஊற வச்சுருந்த அரிசி இதோட ஆட் பண்ணி அரிசிக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் அரிசியில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா என் தண்ணி இல்லாமல் வடிகட்டி இப்போ அந்த கிரேவியில் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே நீங்கள் இதிலேயே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி இதில் கொஞ்சம் தம்முக்காக வச்சுட்டு மேலே நெய் ஊற்றி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்கு, அதை இதோட மேலே தம்முக்காக வச்சுட்டு இப்போ தம் போட்டு மூடி கீழே ஒரு தவா வச்சு தம்முக்கு கொடுத்துடலாம். தம் 15-20 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சைடில் எடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் சூப்பராக உதிரியாக எக் பிரியாணி ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.